கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலம் எல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலம் எல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடவே பாசமாய் உன்னை அழைக்கின்றார். பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடவே பாசமாய் உன்னை அழைக்கின்றார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னை பெரியவனாக்கி ஆசீர்வதிப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னை பெரியவனாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலம் எல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடவே அர்ப்பணம் இன்றே செய்வாயா. அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடவே அர்ப்பணம் என்றே செய்வாயா. தானியேல் போலவே உன்னையுமே தாழ்மை நின்று உயர்த்திடுவார். தானியேல் போலவே உன்னையுமே தாழ்மை நின்று உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலம் எல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தரின் ஊழியம் செய்திடவே கனிவுடன் உன்னை அழைக்கின்றார். கர்த்தரின் ஊழியம் செய்திடவே கனிவுடன் உன்னை அழைக்கின்றார். உலகெங்கும் உந்தன் பெயர்தனையே புகழ்ச்சியாக்கி உயர்த்திடுவார். உலகெங்கும் உந்தன் பெயர்தனையே புகழ்ச்சியாக்கி உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலம் எல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலம் எல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் அனைவராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை காணப்படலாம். இனி இவன் இதிலிருந்து மீண்டு வர முடியாது, இவனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, இப்படியாக அனைவராலும் நிந்தித்து அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம். அனைவராலும் நமக்கு நெருங்கியவர்களாக இருக்கலாம், நமது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், யாராயிருந்தாலும் சரி, அனைவராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. மிகவும் பாரத்தோடு இனி நான் என்ன செய்வேன், எனக்கு யாருமே இல்லையே, என் வாழ்க்கையில் இனி ஒரு மீட்பு கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் நான் இனி முன்னேறவே முடியாதா என்று மிகவும் மனபாரத்தோடும் கலக்கத்தோடும் காணப்படக்கூடிய உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார்,
நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். யார் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடுவதில்லை. என்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நான் உங்களை மீட்டெடுத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரங்களை பற்றி தூக்கிவிட ஆயத்தமாயிருக்கின்றேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து இந்த நேரத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். சங்கீதக்காரன் புத்தகம் 113 அதிகாரம் 7 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். கீதம் 113 அதிகாரம் 7 வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையில் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கின்றோமா? அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட விசுவாசத்தில் நிலை நிற்கின்றோமா என்பதை மட்டுமே கர்த்தர் பார்க்கிறாரே அன்றி உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக காணப்படுகின்றது, உன்னுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படியாக காணப்படுகின்றது, உன்னுடைய கல்வி அறிவு எப்படியாக இருக்கிறது என்பதல்ல. கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார், என்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களிலும் என்னை மீட்டெடுக்க என் தேவனால் கூடும் என்ற விசுவாசத்தோடு நம்மை முற்றுமாக கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது கர்த்தர் கூறுகின்றார், நான் சிறியவன் என்ன செய்வேன், அப்படியே தூக்கி விடுவேன், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்திவிட கர்த்தரால் கூடும். ஆகவே தான் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான சூழ்நிலைகளில் நீ காணப்பட்டாலும் உன்னை தூக்கிவிட கர்த்தர் ஆயத்தமாயிருக்கின்றார். நமது தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே, ஆனால் அவருடைய பெற்றோரால் மறந்துவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன் உடன் சகோதரர்களால் மறந்த ஒரு சூழ்நிலை. சாமுவேல் தீர்க்கன் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தருடைய கட்டளையை பெற்று இங்கு தாவீதுடைய வீட்டில் வந்து குடியிருக்கின்றார். இங்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய உற்றா உறவர்கள், அவருடைய இனஜன பந்துக்கள் அனைவரும் அந்த இடத்துல கூடியாயிற்று. எல்லாரும் வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டுடைய சமூகத்தில் கூப்பிட்டு சாமுவேல் விசாரிக்கின்றார். கர்த்தர் ஒவ்வொருவரையாக நிராகரித்து கொண்டிருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனைவராலும் மறந்து போன ஒரு சூழ்நிலை, அனைவருடைய சிந்தனையில் வராத ஒரு சூழ்நிலை. தாவீது என்பவர் அவர் ஆடுகளை வைத்துக் கொண்டு வனாந்திரத்தில் காணப்படுகின்றார். ஆனால் இப்படி ஒரு மகன் எனக்கு இருக்கின்றான் என்ற எண்ணம் அந்த பெற்றோருக்கு வரவில்லை. எனக்கு இப்படியாக ஒரு சகோதரன் இருக்கிறான் என்ற சிந்தை அந்த சகோதரர்களுக்கு வரவில்லை, தன் உடன் இருந்தவர்களுக்கு வரவில்லை, இனஜன பந்துக்களுக்கு வரவில்லை. அந்த இடத்தில் கூடியிருந்த ஒருவருடைய சிந்தையும் தாவீது வரவில்லை. இப்படியாகத்தான் அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படலாம். கர்த்தர் உனக்கு ஒரு ராஜா அபிஷேகத்தை வைத்திருக்கின்றார். அனைவராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமல்ல. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தகப்பனாயிருக்கிறார். என் தேவன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பாவிகளை தன்மண்டை சேர்க்கும்படியாக தம்முடைய ஜீவனையே பலியாக கொடுத்து மீட்டெடுத்த அன்பின் பரம தகப்பனவர். அவர் இப்பொழுது உன்னை பார்த்து கூறுகின்றார், நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை உயர்த்துவேன். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா கட்டுகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன். உன்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். சங்கீதங்கள் 118 அதிகாரம் 22 மற்றும் 23 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். கீதம் 118 அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினே கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, அனைவருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாயிருக்கின்றது. உன்னை உன் வீட்டார் உதறி தள்ளியிருக்கலாம், உன் நண்பர்கள் உதறி தள்ளியிருக்கலாம், உன் வேலையிடங்களில் உன்னை தனிமைப்படுத்தி வைத்திருக்கலாம்,
உற்றார் உறவினர்கள் உன்னை தனிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். நண்பர்கள் மத்தியில் எப்பொழுதும் ஏளன பேச்சுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், தனிமைப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன்னை தனிமைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீ அகப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகின்றார், யார் உன்னை வேண்டாம் என்று கூறினார்களோ அவர்கள் மத்தியில் ஒரு ஆச்சரியத்தை உன் வாழ்வில் நான் கட்டளையிடுவேன். உன்னை கொண்டே நான் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உன்னை எந்த இடத்திலிருந்து அவர்கள் உதறி தள்ளுகிறார்களோ அந்த காரியம் எதுவாகிறால், வேலையிடங்களானாலும் குடும்பத்திற்கு எடுக்கக்கூடிய தீர்மானங்களானாலும் சரி, எவ்விதமான காரியத்திலிருந்து உன்னை அவர்கள் நிராகரிக்கிறார்களோ அந்த இடத்தில் உன்னை கொண்டே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தகப்பன் இந்த நேரத்தில் உன்னை பார்த்து கூறுகின்றார், நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என்னோடு கூட இணைந்திரு, நீ என்னோடு கூட இணைந்திரு. அனைவராலும் நிராகரிக்கப்பட்டு, அனைவராலும் உதறி தள்ளப்பட்டு, மிகவும் ஏளனமான ஒரு சூழ்நிலையில் அனைவராலும் அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, இனி என்ன செய்வது என்று அறியாமல் கூனி குறுகி இருக்கக்கூடிய உன்னை பார்த்து கர்த்தர் இந்த நேரத்தில் கூறுகின்றார், நீ என்னண்டை வா, நான் உன் வாழ்வில் ஒரு ஆச்சரியத்தை கட்டளையிடுவேன், ஒரு அற்புதத்தை நான் கட்டளையிடப் போகின்றேன். உன்னை எந்த இடத்தில் அவர்கள் நிராகரித்தார்களோ, எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, எந்த இடத்தில் உன்னை நிந்தித்து அவமானப்படுத்தி வெளியேற்றினார்களோ அந்த இடத்தில் உனக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவேன், உன்னை உயர்ந்த அடைக்கலங்கள் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பலவிதமான போராட்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இது எதுவுமே நம்மை மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிப்பதில்லை. ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக கூறுகின்றது. ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நெருக்கங்கள் வரும், வியாதிகள் வரும், பொருளாதார நெருக்கங்கள் வரும், நிந்தை அவமானங்கள் வரும். ஆனால் இது எதுவுமே உன்னை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பார். இது எதுவுமே உன்னை மேற்கொள்வதில்லை, இது எதுவுமே உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன்னுடைய வாழ்வில் இன்று காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையை மாற்ற என் தேவனால் கூடும். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடியினால், அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறபடியினால் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த போகின்றார். ஆகவே அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால், அவர் அநேக நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் கர்த்தரை அண்டை அவர் கிட்டி சேருகிறவராயிருக்கிறார். எவ்விதமான பாவ சுபாவங்களுக்குள்ளாக அவர் கடந்து சென்றாலும் அதை அறிந்து உணர்ந்து கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையும் இன்று எப்படியாக காணப்பட வேண்டும்? நமது சாலமோனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால், சாலமோனுடைய தாயார் பெயர் பத்செபாள். இந்த பத்செபாளை தாவீது அவளுடைய கணவரை கொன்று தனதாக்கி கொள்ளுகின்றார். இப்படியாக அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தான் யாரு? சாலமோன். அனைவராலும் நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த குடும்பத்திற்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது தாவீதுடைய பிள்ளைகளை பார்ப்போமே ஆனால், அப்சலோமை பார்ப்போம், மிகவும்
மிகவும் அழகுள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவருடைய ஜடை, அதாவது முடியானது மிகவும் சௌந்தரியம் உள்ளதாய் காணப்பட்டது. அதே போல ஆகீசின் குமாரனாகிய அதோனுடைய வாழ்க்கையை பார்ப்போமேயானால், அவருக்குத்தான் இனி தாவீதிற்கு பிறகு ராஜாவாக வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்குத்தான் காணப்படுகிறது. ஜனங்கள் மத்தியில், சபையார் அனைவர் மத்தியிலும் அவர்தான் ராஜா, அதாவது அதோனியா தான் ராஜாவாக இருப்பார் என்று அனைவரும் கூறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அங்கே உருவாகி இருந்தது. இந்த சாலமோனை யாருமே கண்டு கொள்ளவில்லை. 1 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. ராஜ்யம் என்னுடையதா இருந்தது. யார் கூறுகிறார்? அதோனியா கூறுகின்றான். ராஜ்யம் பாரம் யாருடையதா இருந்தது? என்னுடையதா இரு. தாவீதிற்கு பிற்பாடு இந்த அதோனியா தான் ராஜாவாக வர வேண்டும் என்பது அனைவருடைய மத்தியிலும் காணப்பட்ட ஒரு எண்ணமாயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் காணப்பட்ட அதோனியாவை தள்ளி கர்த்தர் கீழ் கிடந்த, அதாவது சாலமோனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றார். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவதம் இந்த அதோனியிடம் காணப்படுது. எப்படி அவர் என்ன கூறுகிற கடைசி பகுதியை பார்க்கும்போது, இது கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தரால் இது அவருக்கு கிடைத்தது. சாலமோனுக்கு கர்த்தர் இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்விதமான சூழ்நிலைகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை அநேக விதமான பாவ சுபாவங்கள் காணப்படலாம். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையானது மிகவும் அவமானத்திற்குரியதாக காணப்படலாம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அநேகமாக நீ செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளாய் வரும் பொழுது கர்த்தருடன் கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உன்னிடம் காணப்பட வேண்டும். கர்த்தரிடம் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பின் சுபாவம் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நாம் பாபத்தில் வீழ்ந்திருக்கின்றோம், பாபத்தில் மரித்து கொண்டிருக்கின்றோம், நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பாவம் காணப்படுகின்றது என்பதை அறிந்து தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாக, அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கட்டளையிடும்படியாக, அவரோடு கூட இணைந்து வாழும்படியாக, அவருடைய நாமம் என்னில் மகிமைப்படும்படியாக கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது கர்த்தரால் ஆயிற்று. இது ஒரு மனிதனால் ஆன காரியம் அல்ல, அல்லது உன் பெற்றோரால் ஆன காரியம் அல்ல. இங்கு சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவது தாவீது எடுத்த தீர்மானமோ அல்லது பத்சபால் எடுக்கிற தீர்மானங்களோ அல்ல, கர்த்தரால் இது ஆயிற்று. சங்கீதக்காரன் கூறும்பொழுது என்ன கூறுகிறார்? இந்த மூலைக்கல், அந்த வீட்டு கட்டுறவர்களுக்கு ஆகாது என்ற தள்ள அந்த மூலைக்கல், அந்த கல்லானது வீட்டு கட்டுறவர்களுக்கு மூலைக்கல்லாக ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்யும் பொழுது அது அற்புதமாக காணப்படும். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான கட்டுகள் இருந்தும் கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். எவ்விதமான சூழ்நிலைகளாய் காணப்படலாம். மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கின்றாயா? நீ கர்த்தரண்டை வா. கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். அநேகருக்கு சாட்சியாக உன்னை எழுப்புவார். பொருளாதார நெருக்கங்கள் மிகவும் சிக்குண்டு மூழ்கி போய் இனி எழும்ப முடியாதே என்று மிகவும் மன பாரத்தோடு காணப்படுகின்றாயா? கடன் பாரங்கள் மூழ்கி போய் காணப்படுகின்றாயா? நீ கர்த்தரண்டை வா. கர்த்தர் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். குடும்ப சூழ்நிலைகள் அனைவராலும் உதரப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே போல வேலை இடங்களில் பார்ப்போமே, அனைவரும் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவன் செய்கிற காரியங்கள் எதுவுமே வாய்க்காது, இவன் வேண்டாம், இவன் ஒதுக்கி வைங்க, இப்படியாக ஒதுக்கி வைத்து மிகவும் மனபாரத்தோடு காணப்படுகின்றாயா? கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகின்றார், உன்னை யார் நிராகரித்தார்களோ, எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை உயர்த்துவேன். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தகப்பன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும்
நம்மை ஆராய்ந்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டை நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் அனுதினமும் பாவ சுபாவங்கள் காணப்படுகின்றன. கர்த்தருக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது அதை ஒப்புரவாகிறவர்களாய் காணப்படும். இந்த உலக பிரகாரமான என்றால் இந்த உலகம் முழுவதும் பாவத்தால் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த பாவம் நம்மை மேற்கொண்டு கர்த்தரிடமிருந்து என்னை பிரித்து விடுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரித்து விடுகின்றது. இந்த உலக பிரகாரமான மாய இச்சைகளுக்குள்ளாக என்னை அழைத்து சென்று என்னை அப்படியே மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றது. இதை உணர்ந்து நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவ இச்சை எல்லாம் என்னுடைய வாழ்க்கை நித்திய ராஜ்யத்திற்குரியது. இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய நாட்கள் மிக குறுகிய காலங்கள். இந்த குறுகிய காலில் எவ்விதமான பாவ சுபாவங்களுக்குள்ளாக நான் நேரிட்டாலும் கர்த்தர் என்னை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் அண்டை திரும்பி வந்து ஆண்டவருடைய சுமதில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் உடன் இருந்த சீடர்கள் அனைவரும் கர்த்தரை விட்டு பின்மாறி சென்று விட்டார்கள். யூதாஸ் காரியோத் கர்த்தரை காட்டி கொடுத்து விட்டு அவர் தன்னை தானே அழித்துக் கொண்டு விடுகிறார். ஆனால் மீதமிருந்த சீடர்களோ கர்த்தரண்டை திரும்பி வருகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதாசை போல நம்மை அழித்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தரண்டை நாம் திரும்பி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்மை மனமாற்றத்திற்கு அழைப்பதற்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா! கர்த்தரால் கூடதுகள் ஒன்றுமில்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடப் போகின்றார். உன் வாழ்க்கையில் இன்று வரை காணப்பட்டிருந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஒரு ஆச்சரியத்தை கட்டளையிடுவார். ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். இன்று வரை உன்னை பார்த்த கண்கள் அல்ல இனி உன்னை பார்ப்பது. இனி உன்னை அவர்கள் பார்க்க வேண்டுமானால் அன்னார்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் கர்த்தர் உன்னை வைக்கப் போகின்றார். உயர்ந்த அடைக்கலங்கள் வைக்கப் போகின்றார். கர்த்தரால் கூடுதல் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாப சுபாவங்கள் உண்டு. அநேக விதமான நெருக்கங்கள் வருகின்றன, போராட்டங்கள் வருகின்றன. அந்நிய ஜனங்களை தாடி நேடி ஓடாதீங்க. ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமல்ல. இந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தகப்பன், நம்முடைய கண்கள் காணக்கூடிய யாவையும் சிருஷ்டிகர்த்தர், இன்று வரை ஒருவராலும் ஆராய்ந்து முடியாத அளவிற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய ஞானம் அளவிட முடியாதது. வானத்தை சிங்காசனம் பூமியை பாதபடியும் உள்ள மகாபெரிய தேவன் இன்று எனக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவரண்ட திரும்பி வாங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. அப்பா, உம்முடைய தீர்க்கன் கூறியது போல நான் தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றது. அக்னியை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றன. ஆனால் இதுவுமே என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நீங்க என்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீங்க என்று கர்த்தருடைய சுமத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். உன் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார். உன்னை தேர்ந்தெடுத்தது ஜீவனுள்ள தேவன். உன்னை தேர்ந்தெடுத்தது உன்னுடைய பெற்றோரோ அல்லது உன் சபையாரோ உன் உற்ற உறவினர்களோ உன் நண்பர்களோ அல்ல. உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கரங்களுக்குள்ளாக நீ அடங்கி இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அனைவராலும் கைவிடப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அனைவராலும் நிந்திக்கப்பட்ட சாலமோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிட்டார். கர்த்தரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்நாளும் காணப்படலாம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நின்னை ஒப்பு கொடுப்பாயானால், கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்வாயானால் கர்த்தர் உன்னை பெரிய அடைக்கலங்கள் வைப்பார். ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை.
இது கர்த்தராலே ஆயிற்று என்று அந்நிய ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகின்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்களா? எத்தனை பேர் என்னோடு கூட கண்களை மூடி செவிக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? கண்களை மூடி செவிப்போம். எங்கள் அன்பாய் எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தர் நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அநேக விதமான பாப சுபாவங்கள் உண்டு. அநேக நேரங்கள் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வதுண்டு. ஒரு விஷயம் கூட எங்களை கழுகி பரிசுத்தமாக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய கிரியை எங்களிருந்து வெளிப்படும்படியாக உம்முடைய கரங்களை தருகிறோம். அப்பா, அனைவராலும் உதரப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு ராஜ அபிஷேகத்தை கட்டளையிட்டீங்க தகப்பனே. நிந்தை அவமானங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த சாலோமுடைய வாழ்க்கையில் ஒரு ராஜ அபிஷேகத்தை கட்டளையிட்டீங்க தகப்பனே. என் தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடுங்கப்பா. முது வல்லமின் கரம் இறங்கி வரும்படியாக செபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க. இது கர்த்தராலே ஆயிற்று என்று அந்நிய ஜனங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடும்படியாக உங்களுடைய கரங்களை தருகிறேன்ப்பா. உங்களுடைய நாமம் ஒன்றை மேம்படும்படியாக செபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுங்க. அவர்கள் வாழ்வில் காணப்படும் கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. பிசாசின் போராட்டிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. வியாதியின் படுக்கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. பொருளாதார நெருக்கங்களில் ஒரு விடுதலையை கொடுங்க. சாப கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக செபிக்க ஆண்டவரே. கடன் பாரங்களிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. மரண கண்ணிகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. சத்துருவின் போராட்டங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நிந்தை அவமானங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து உயர்த்துங்க தகப்பனே. அப்பா, எவ்விதமான சூழ்நிலைகள் மத்தியில் அவர்கள் கடந்து செல்ல நேரிட்டாலும் அது மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை கர்த்தர் கொடுங்க. உம்முடைய தூதர்கள் பிள்ளைகளை பணிவிட சேட்டம் குதிரைகளையும் அக்கிரிமையுமான ரதங்களுக்கு சேனைகளின் கர்த்தர் பிள்ளைகளுக்கு அச்சம் செய்து கண்ணின் மணி போல பாதுகாத்து வேடத்தும்படியாக உடைய கரங்களை தருகிறனப்பா. எப்படி ஆகினும் நாங்கள் யாவரும் உடைய வரிகள் உம்மோடு கூட இணைந்து வாழ எங்கள் ஊரூரில் கிருபத்தாங்க. முற்றுமாக தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்படைக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமன். ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு ஒரு அதிசயத்தை கட்டளையிட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உயர்ந்த அடைக்கலங்கள் வைத்து அநேகருக்கு பிரயோஜன ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமன். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அண்டை வந்து கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும்.